எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ பிரஸ் அண்ட் மீடியா இங்கே வந்ததுக்கு உங்கள் டைம் எடுத்து. லெட் மீ ஸ்டார்ட் ஆஃப் வித் தேங்கிங் வர்ஷா மேம் ஃபார் காஸ்டிங் மீ டு திஸ் ப்ராஜெக்ட். ஸோ நான் ஆடிஷன் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்ததுக்கப்புறம் இட் வாஸ் நியூ டு மீ. அண்ட் தென் ஐ வுட் லைக் டு தேங்க் our டைரக்டர் சார் ஃபார் treating me so well. And ஒரு இடத்துலையும் I don't think I made him angry or didn't act well. So thank you for making me a part of this film. And thank you producer sir. And production ரொம்ப 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 நல்லா பார்த்துக்கிட்டாங்க. I had no complaints at all. I loved coming to set every day. I loved shooting here. And all my co-actors, Kumran, Payal, Kavita ma'am, thank you so much for being so sweet to me. நான் படம் இன்னும் பார்க்கல, ஆடியன்ஸோட பார்க்கலான்னு. பட் ஐ லவ் த ட்ரெய்லர் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் வில் லவ் இட் டூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்ததாக நடிகை கவிதா அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா வந்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் தேங்க்ஸ் அகெயின் டைரக்டர் சார் பாலாஜி சார், டிஓபி ஜெகதீஷ், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் குமரன். பெஸ்ட் விஷஸ். யூ ஷுட் ஷைன் அஸ் அ ஷைனிங் ஸ்டார். ஸோ இந்த டீம் கூட ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வர்ஷா மேம், தேங்க்ஸ் அ லாட். அண்ட் திஸ் இஸ் பாலாஜி சார் இன் ஒரு திரை முயற்சி. ஸோ எல்லோரும் அதை பார்த்து வெற்றி படமாக நம்ம தரணும். எங்கே போனாலுமே நான் வந்து என்ன செல்ஃப் இன்ட்ரோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு 2-3 படம் நடிச்சிருக்கேன். ஆனால் இப்படி பண்ணால் தெரியும். முடி கொட்டுது, மறந்துக்குதா, இருக்குன்னா இருக்குன்னு சொல்லி, இல்லைனா இல்லைன்னு சொல்லி, இந்த டைலாக் சொன்னால் மட்டும்தான் நான் ஆக்டர்னே தெரியும். ஸோ அதனால் எங்கே போனாலும் இது பண்ண வேண்டியதாக இருந்தது. படமும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நிறைய படம் கிடச்சிது. ஆனால் இவர் ஒருத்தர் தான் ஃபஸ்ட் டைம் ஃபோன் பண்ணி கிளி மாதிரி பண்ண வேண்டாம், நம்ம ஒன்று பண்ணலாம், அதை எனக்காக பண்ணுங்க அப்படின்னாரு. பண்ணி கொடுத்தேன். நான் ஒரு ஹாப்பியாக இல்லையா கூட எனக்கு நடிக்கும் போது கூட தெரில. இப்போ குமரன் சார் சொன்னார் படம் பார்த்துட்டேன், நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு. எனக்கு அவர்கிட்ட தான் அது சொன்னது ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக படம் நல்லா வந்திருக்கு எல்லோரும் சொல்கிறாங்க. நான் இன்னும் பார்க்கல. கண்டிப்பாக நான் நல்லா தான் இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் அதே மாதிரி எல்லா பெரிய படத்துக்கும் எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த சின்ன படத்துக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எங்கள் ப்ரொடியூசர் வந்து இப்போ பார்த்தீங்களா ட்ரெய்லரு எல்லாமே ஒரு கரெக்டாக ஒரு என்ன சொல்கிறது, எல்லாமே ஒரு கரெக்டான ஒரு இதில் எல்லாம் பிளான் பண்ணி எப்படி நடக்கணுமோ அதே மாதிரி தான் ஷூட்டு எல்லாமே நடந்தது. நான் ஃபஸ்ட் டே மீட் பண்ண அவரை, அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நான் மீட் பண்ணுறேன். ஆனால் எல்லா விஷயமும் கரெக்டாக நடந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. குமரனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சீரியலில் அவர் நடித்து பார்த்துருக்கேன், எல்லாம் பார்த்துருக்கேன். பட் ஆனால் அவர்கிட்ட அப்படி ஒரு டேலண்ட் இருக்குமான்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஒர்க் பண்ணும்போது தான் நிறைய விஷயம் நான் பார்த்தேன். இப்போ இப்படி இதெல்லாம் பண்ணுவாரா, இப்படிலாம் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட இருந்து அப்போ தான் நானே பார்க்குறேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதுவும் இல்லாமல் ஒரு ஹீரோக்கு எப்பவுமே வந்து ஒரு சாங் ரொம்ப முக்கியம். அது இந்த சாங் 2 சாங்குமே அவருக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு பெஸ்ட்டு சாங் தான், ஒரு பெஸ்ட் இன்ட்ரோ தான். கண்டிப்பாக நல்லா வரும். குமரன் கண்டிப்பாக நல்ல லெவலுக்கு போவார். ஏன்னா அவரோட பிளானிங்கு எல்லாமே சொல்கிறேன் நான். ஆஸ் அ என்ன சொல்கிறது, அவர் வந்து ஒரு ஆக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு டைரக்டர் நாலேஜும் அவர்கிட்ட நல்லாவே இருக்குது. நான் அவர்கிட்ட பேசும்போது அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அதெல்லாம். அதே மாதிரி பாலாஜி சார் எனக்கு தெரிஞ்சு கிரேசி மோகன் இறந்துட்டார்ல, ஆனால் அவரோட டச் இவருக்கு இருக்குது. நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய இடத்துல. அது நீங்கள் படம் பார்க்கும்போது இந்த டைலாக்ல நிறைய நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் செட்டில் இருக்கும்போதும் சரி, அவர் கூட நார்மலாக ஃபோனில் பேச ஆர்ஜே வேறையா பேசிகிட்டே இருப்பார், பயங்கரமாக பேசுவார். அதனால் கேட்கும் போது பயங்கரமாக இருக்கும். ஒன்று நானே என்ஜாய் பண்ணுவேன். நம்ம வேறு ஏதாவது ஒரு மூட்டில் இருந்தால் கூட செம்ம என்ன சொல்கிறது, நம்மளே ஒரு மாதிரி எந்துவாக்கி விட்டுருவார். அப்படி இருக்கும். ஏன்னா நான் வந்து சொன்னேன்ல, இந்த கிளி பண்ண அப்புறம் கிளியே கூப்பிட்டுருந்தாங்க. நான் அது வேணான்னு சொன்னால் ஆனால் காசு வராது, நடிகனுக்கு நடிப்பு வேணும், வாய்ப்பு வரும் ஆனால் நான் நடிக்க முடியாது. இப்படி இருக்கும். நம்ம கிளியே பண்ணால் திருப்பி போட கிளி அப்படின்னு என்ன கலாச்சிருவானுங்க. அந்த கலாய்க்கூடன்னு சொல்லிட்டு நான் இருக்கும்போது கடைசியில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பாலாஜி வேணுகோபாலுக்கு ரொம்ப நன்றி. பாலாஜி வேணுகோபால் டைரக்ஷனில் நடிக்கிறத விட நிக்கில் டைரக்ஷனில் நடிக்கிறது இன்னும் கஷ்டம். எல்லாருக்கும் வணக்கம். பாலாஜியுடன் எனக்கு இது 2வது ப்ராஜெக்ட். இது பாலாஜி கதை சொல்லும்போது இது நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் கேட்டேன் யார் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார் யாத்திசை பண்ணவங்க பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. நான் உடனே ரொம்ப நல்ல விஷயம் சரின்னு சொன்னேன். ஏன்னா அந்த படத்தை அவ்வளோ மெட்டிகுலஸாக எடுத்து அவ்வளோ பிரமாதமாக அவங்க ப்ரெசென்ட் பண்ணி அதை எல்லாரையும் பார்க்க வச்சாங்க, எல்லாரையும் பேச வச்சாங்க. அப்போதான் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. பாலாஜி என்கிட்ட என்ன சொன்னாரோ அதை அப்படியே எடுத்திருக்காரு.
இது வந்து கதைன்னு சொன்னால் ஒரு குடுத்தனக்காரனுக்கும் ஹவுஸ் ஓனருக்கும் இருக்கிற பிரச்சனை அதுதான் அடிப்படையாக இருக்கும். அது வீட்டுக்குள்ளேயே சில நாட்கள் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஒரு வீட்டுக்குள்ளே இந்த ரூம் அந்த ரூம் அப்படின்னு பண்ணும்போது அதுக்குள்ளே ஒரு பெரிய நல்ல டெப்த்தும் வெரைட்டியும் கொடுக்கறது கஷ்டம். அதை ஜெகதீஷ் வந்து ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப வேகமாகவும் பண்ணார். கூட நடித்த கலைஞர்கள் ஜிஎம் குமார் அவர் வரல, குமரன் இப்போ தான் அவருக்கு ஒரு முதல் படம். ஆனால் முதல் படம் மாதிரிலாம் தெரியல. அவருடைய அத்தனை நடிப்பு அனுபவங்களையும் அவர் கேமரா முன்னாடி கொண்டு வந்தார். அதுக்கான சந்தர்ப்பத்தை பாலாஜி சிறப்பாக அமைச்சு கொடுத்தார். எந்த ஸ்ட்ரெயினும் இல்லாமல் ரொம்ப இயல்பாக எல்லாரும் ஒன்றாவே இருந்து இந்த படத்தை பண்ணோம். அதனால தான் இங்கே அத்தனை பேரும் வந்திருக்கோம். அந்த கலெக்டிவ் எனர்ஜி வந்து ஸ்க்ரீனில் வந்திருக்கு. நான் படம் பார்த்துட்டேன், நல்லா வந்திருக்கு. எளிமையான கதை, ஆனால் அதை வந்து ஜாலியாகவும் ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்லேயும் அவர் அமைச்சிருக்கார். அது வகையில் பாலாஜி ஒரு இயக்குனராக வெற்றி பெற்று விட்டார் என்று தான் நான் சொல்கிறேன். அவர் திரை முயற்சின்னு போட்டிருக்காரு, இல்லை அது நல்ல படைப்பாகவே அது வந்துடுதல்ன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாலாஜியை பற்றி நான் என்ன சொல்லணும், பாலாஜி இஸ் பீன் மை ஃப்ரெண்ட் ஃபார் 15 years. மலை பொழுதின் மயக்கத்திലേക്ക് ஜஸ்ட் முன்னாடி வி ஸ்டார்டட் நோயிங் each other. மலை பொழுதின் மயக்கத்தில் நான் மியூசிக் பண்ணும்போது பாலாஜியில் ஒரு ரோல் பண்ணியிருப்பான், ப்ரிடாமினன்ட் ரோல் பண்ணியிருப்பான். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் தேர் ஆர் ஸோ மெனி சேஞ்சஸ். நான் இன்னும் மியூசிக் டேரக்டராகவே தான் இருக்கேன். பாலாஜி ஆக்டர் ஆனா, எடிட்டர் ஆனா, சிங்கர் ஆனா, லிரிசிஸ்ட் ஆனா, அதுக்கப்புறம் என்னென்னவோ பண்ணி நவ் ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் என்னோட நண்பனோட படத்தில் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன்ற ஒரு பாக்கியம். அதுக்கு எனக்கு வந்து ஐ டோன்ட் நோ ஹவு டு தேங்க்யூடா. சாதாரணமாக சங்கீதா ரெஸ்டாரண்ட்டில் சும்மா காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது படத்தை பற்றி பேசணும். அது இப்போ இங்கே ப்ரெஸ் மீட்டில் வந்து நிற்கிது, அடுத்த சக்ஸஸ் மீட்டில் வந்து நிற்கும். அண்ட் இந்த படத்துக்கு எல்லா பாட்டும் பாலாஜி தான் எழுதியிருக்கான். ஸோ ஒரு பாட்டும் ஒரு ஹாமேஜ் ஃபார் ஆல் தி விண்டேஜ் லிரிசிஸ்ட், ஆல் தி லெஜெண்டரி லிரிசிஸ்ட்க்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து பாலாஜி அவங்கள மைண்டில் வச்சு ஹீஸ் ரிட்டன். அதுவே ரொம்ப அது ஒரு குருத்துவம் இருந்தால் தான் இருக்கும். அது பாலாஜிக்கு வந்து நிறையவே இருக்குது. அதே நேரத்தில் ஒர்க்கிங் வித் பாலாஜி வந்து நான் இதுவரை ஈஸியான ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணதே இல்லை. நான் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு பண்ணுவேன், பாட்டு பண்ணிவிட்டு ஓகேயான்னு கேட்பேன், ஓகே எல்லாமே சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அரை நாளில் வந்து லிரிக் வந்துடும். என்னடா இவனுக்கு என் பாட்டு பிடிக்கலையா இல்லைனா எப்படி, நான் திருப்பி ஒரு டவுட்டாக கேட்பேன், இல்லை நீ அடுத்த பாட்டை பற்றி யோசி அப்படின்வான். ஸோ யூ ஒன்ட் பிலீவ் மீ, 10 days சாங்ஸ் முடித்தோம், 10 days ரெக்கார்டிங் முடித்தோம். டோட்டலாக என்னோட படத்தோட ஒர்க், இந்த படத்தோட ஒர்க்கே 20 days தான். அது பாலாஜியோட ஃப்ரீடமால் மட்டும்தான் முடிஞ்சது. So I thank you for that again, Balaji. And Kumara Sambhavam is a fun film. It has all the emotions right. நீங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அண்ட் ஐ எம் ஷுர் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நான் வந்து ஐ எம் வெரி ஷுர் அபவுட் இட். ஸோ மற்ற யாரையாவது விட்டேன்னா ஐ எம் ரியலி சாரி. எஸ், மதன் அண்ட் ஜெகதீஷ், ஐ நியூ இட். Precision, you both are precise, and so is the art director Vasu. You idallame collectively, because bringing the film together, let it be you, and picturizing the film the way you did. And we also met when we were shooting in Pondi, right? He is so quick and he is so quick. All these three are like very romba superb to work with these guys. So I'm very fortunate to work with you guys. இந்த டீம் திருப்பி அடுத்த படம் பண்ணணுன்னு ஆசை, நடக்கும். ஸோ கடவுளை வேண்டி நான் ஐ எம் சைனிங் ஆஃப். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது. ஸோ இப்போ மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஐ ஹோப் இட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு காரணம், as in for me, it is because of Varsha. Thank you so much, because அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிடைக்கலனா ஐ ஆம் நாட் ஃப்ரம் திஸ் பிளேஸ். ஸோ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் இன்ட்ரடக்ஷன் அண்ட் லீட் டெஃபினட்டாக ரொம்ப 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 முக்கியம். அண்ட் வர்ஷா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஐ ஹவ் டு டெஃபினெட்லி பி தேங்க்ஃபுல் ஃபார் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஐவ் ஹேட். இங்கே இந்த பிளேஸில் எனக்கு யாரும் இல்லை, இந்த இண்டஸ்ட்ரியில் யாரும் தெரியாது, இந்த லாங்குவேஜ் கூட தெரியல. ஸோ when the situation is like that,
ஒரு கம்ஃபர்டபுளான டீம் வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஃபார் மை ஆன் ஸ்க்ரீன் ஒர்க் டு பி குட். ஸோ ஐம் வெரி ஹாப்பி வித் த டீம் தட் ஐவ் met. In the screen space is very important because in the film in the character is very very important, not just a part of the love story. Mottham script and story ku in the character very very important. Aanalum enakku oru very 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 nice song irukku, and Asha sir, thank you so much because this is my first song in Tamil and adu romba beautiful ah irukku. Actually எல்லா விஷுவல்ஸ், ட்ரெய்லர் விஷுவல்ஸ், சாங்ஸ், பிக்சர்ஸ் எல்லாமே நான் இப்போ தான் பார்க்குறேன். பிகாஸ் இப்போ வரைக்கும் ஐ ஜஸ்ட் ஷார்ட் ஃபார் இட் அண்ட் ஐ வென்ட் பேக் டு ஹைதராபாத் ஃபார் ஒர்க். டப்பிங் கூட இந்த ஃபில்மில் பண்ண முடியல, பட் ஹோப்ஃபுல்லி இந்த நெக்ஸ்ட் ஒன். அண்ட் Jagdish sir, thank you so much for showing me well. This is my introduction, this is my debut film, so it is very important that I'm shown and seen well. Thank you so much. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன் that this is a very good team to work with. So producers and your team, all of you, thank you so much for making me feel so comfortable. It reflects in work, it reflects on screen because I'm very new to it, and for everybody. I'm sure everybody is thanking the production house a little extra. And Kumaran is an introvert to others, but when you work with him and if you're in close quarters, he's not that an introvert. It's very comfortable to work with. Everything boils down to inga ellaru inga Chennai la da irpanga, language theriyu, and they're friends with each other also. I'm the only one who came from outside, so apdi irkumbodhu he made me feel very comfortable, and even my director. And director sir, actually I didn't know that you had such an aggressive side in post production and in the studio, because as actors, like Dharni said, we don't know that. He's very 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 sweet. Oru only problem I had was improvise பண்ணுவாங்க. Scene morning he'll change, long dialogues irukku, but every dialogue that he's written, he's even written the lyrics also, so you know how meaningful, how deep and how amazing he can talk and write and direct. So எனக்கு language மட்டும் அது கொஞ்சம் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, but actually it is very comfortable to work with him because he knows what he wants. If you know what you want, in the shortல இவ்வளோதான் இருக்கு, இது மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணு, இது மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னா I will really concentrate on what is important for what is on screen. To perform the entire script, an entire scene in one go is not what is important. To perform what is required for that scene and for that shot is important. And I'm very happy that you could give me that clarity, sir, and only with that comfort I could perform. Just performing the entire scene doesn't make sense is what I learned from you, and also some Tamil. Thank you so much for everybody. இது என்னோட ஃபர்ஸ்ட் படம் தமிழில். நெக்ஸ்ட் டைம் நானே டப் பண்ணுறேன். திஸ் டைம் இட் வாஸ் நாட் பாசிபிள். அண்ட் என்னோட டீமுக்கு அண்ட் ஸ்பெஷலி டு மீ உங்களோட சப்போர்ட் வேணும் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் வேணும். தேங்க்யூ ஸோ மச். குமரன் தங்கராஜன். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு நன்றி. எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, அதுக்கே ஸ்பெஷல் தேங்க்ஸ். இங்கே உட்காந்து இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் வந்த ஒரு சின்ன டைலாக் மாதிரி சினிமா என் லட்சியம் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். உண்மையாகவே அது எனக்கு ஒரு பெரிய லட்சியம், ஒரு 16-17 வருஷம் லட்சியம். ஸோ எப்படியாவது சினிமாவில் ஹீரோ ஆகிடணும் அப்படின்ற ஒரு பெரிய கனவு. அதனால் அதை இங்கே உட்காந்து அந்த மொமெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது, அதை பார்க்கும்போது ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது. ஸோ மறுபடியும் ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லோரும் நேரம் ஒதுக்கி வந்ததுக்கு மனமார்ந்த நன்றி. அண்ட் அந்த கனவை நினைவாக்குனது வீனஸ் என்டர்டெயின்மெண்ட், கணேஷ் சார். எனக்கு சினிமாவில் யாருமே, எங்கள் ஃபேமிலி சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது.
அப்பா டீ கடையில் வேலை பார்த்தவர். ஆனால் அவர் என்ன சினிமாவில் போய் ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்கு அந்த ஆசை இருந்துச்சு, எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சு. ஸோ இப்போ அவர் கனவை நான் நினைவாக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் இருக்கும்போது எனக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணும் எதுவுமே தெரியல. எங்கெங்கேயோ வந்தேன். கடைசியில் பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு ஒரு சீரியலில் வந்து அட்லீஸ்ட் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. அப்பயும் உங்களுடைய ஆதரவு இருந்தது. அதே மாதிரி இந்த படம் இன்றைக்கி வந்து தொடங்கியிருக்கோம், நல்லபடியாக கால் எடுத்து வச்சுருக்கோம். உங்களுடைய சப்போர்ட் என்னுடைய சினிமா வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம். குமார சம்பவம் வந்து என்னோடய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு சம்பவம், முக்கியமான ஒரு சம்பவம். ஸோ ரொம்ப இமோஷ்னல் அண்ட் ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த இடத்துல இருக்க. ஸோ கணேஷ் சார் முதல்ல ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா என்னுடைய இது எப்படி சொல்கிறது, என்னுடைய ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் போகும்போதும், நான் வந்து பாண்டியன் ஸ்டோர் ஷூட் போகும்போதும் எனக்கு தெரியும் நான் வந்து சினிமாவுக்கு எப்படியாவது போயிடணும் அப்படின்னு ஆசையோடு மட்டும்தான் நான் அங்கே போவேன். எனக்கு எந்த சினிமா பேக்ரவுண்ட் இல்லைன்னாலும் என் ஃபேமிலியில் ஒருத்தராக இருந்து எனக்கு ஒரு அண்ணன் இருந்தால் என்ன பண்ணுவாரோ அந்த மாதிரி எனக்காக பல கதைகள் கேட்டு கடைசியாக இப்போ குமார சம்பவமை நடத்தியிருக்காரு. அதுக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் அதுக்கு கூட இருந்த சீனு சார், ரவி சார், எல்லா கதையிலையும் அவங்களும் உட்காந்து இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் என்னை ஹீரோ ஆக்கியிருக்காங்க. நான் மட்டுமே இது பண்ணலை. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் பாலாஜி அண்ணா கூட வந்து நான் யூடியூப் காலத்துலேருந்தே ஒன்றும் இல்லை, எதுவுமே இன்றைக்கி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு போய் அவர் டைரக்ட் பண்ணுவார், நான் நடிப்பேன். அது பெருசாக வெளியே கூட வராது சம்டைம்ஸ். அவர் பேஷனேட்டாக அதை பண்ணிகிட்ருப்போம். இன்றைக்கி 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஒரு ஃபன்ஃபில்டு ஃபேமிலி என்டர்டெய்னராக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். எல்லா சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். முகம் சுளிக்காமல் எல்லோரும் குடும்பத்தோடு வந்து பார்க்குற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படி தான் அண்ணாவும் டிசைன் பண்ணியிருக்காரு. நாங்கள் எல்லோரும் அதில் கிளியராக இருந்தோம். ரொம்ப திருப்திகரமாக அந்த ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் அதை பார்த்து உங்களுடைய சப்போர்ட், ஒவ்வொருத்தருடைய சப்போர்ட்டும் எனக்கு இதில் ரொம்ப முக்கியம். அண்ட் அடுத்ததாக என் கூட நடித்த கோ ஆக்டர்ஸ் குமரவேல் சார் அண்ட் ஜிஎன் குமார் சார், பாலசரவணன், எல்லாருமே, சிவா அரவிந்த் பிரதர், எல்லாருமே வந்து ரொம்ப தேர்ந்த நடிகர்கள். சினிமாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்டர்ஸ். அவங்க எல்லார் மத்தியிலும் நான் நடிக்கிறதுக்கு முதல்ல பெருமைப்படுறேன். அந்த இடத்துல என்னை கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பட் என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப அவங்க வீட்டு பையனாக தான் என்னை பார்த்து, அதுதான் சொன்னேனே, இது இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் என்னை ஹீரோ ஆக்கியிருக்காங்க அப்படின்றதான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இவங்க எல்லாருக்கூடையும் நடித்தது எனக்கு மிகப்பெரிய பெருமை. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட்டு எங்கள் கேமராமேன் ஜெகதீஷ். என்னோடய லுக்கில் ரொம்ப, நான் கூட சில நேரம் அந்த சீனில் ரொம்ப ஏதாவது ஒழுங்காக நடிக்கணும் அப்படின்றதில் இருப்பேன். என்னோடய லுக்கில் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பார். என்னை ஒழுங்காக காட்டிடணும் அப்படின்னு. ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குன்னா அதுக்கு காரணம் ஜெகதீஷ் பிரதர் தான். தேங்க்யூ ஜெகதீஷ் ப்ரோ. ரொம்ப கான்ஷியஸாக இருந்தார். அண்ட் அச்சு பிரதர், மியூசிக் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த சாங்கை ஃபஸ்ட்டு பாலாஜி நான் கேட்டுட்டு எனக்கு தான் அனுப்புனார். அப்போயிலேருந்து கேட்க ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் நான் அந்த பாட்டு, அந்த விடியாத இரவை கேட்டுட்ருக்கேன். ரொம்ப நாங்களே சொல்லக்கூடாது, பட் அவ்வளோ நல்ல ஒரு சாங் அச்சு பிரதர். இமோஷ்னலாக அது ரொம்ப டச் ஆகுது அந்த பாட்டு. அண்ட் லிரிக்ஸ் அஃப்கோர்ஸ் பாலாஜி நான் எழுதியிருக்காரு. எல்லோரும் அதுதான் சொன்னாங்க. அது ரொம்ப அந்த பாட்டு என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப கனெக்டிங்கான ஒரு பாட்டாக அது இருக்கும். அதை நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும். ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாம். உங்களுடைய சப்போர்ட் அகெயின் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் நான் பண்ணும்போது எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே சப்போர்ட் மேலும் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மைக் எனக்கு புதுசு இல்லை, ஏன்னா நான் டெய்லி மைக்கில் பேசுகிறேன். என்னை ஒரு தமிழ் திரைப்படத்தில் ஒரு இயக்குனராக நீங்கள்லாம் அங்கீகரித்து
நேத்தியோட 2 வருஷம் ஆயிருக்கு. ஏன்னா லக்கி மேன் ரிலீஸ் ஆனது September 1st, 2023. ஸோ இன்றைக்கி திருப்பி 2 வருஷம் கழித்து குமார சம்பவம் அப்படின்ற இந்த படத்துக்காக நான் மறுபடியும் உங்கள் முன்னாடி பேசுகிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஃபஸ்ட்டு பானிபூரிக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு ஒரு சின்ன ஒரு வெப் சீரிஸ் தான், அது ஷார்ட் ஃப்ளிக்ஸில் வந்துச்சு. பட் அது என்னமோ படம் மாதிரி அவ்வளோ பேர் ரிவ்யூஸ் எழுதுனீங்க. அதே மாதிரி தான் லக்கி மேனுக்கு நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ். என்றைக்காவது லைஃப்பில் நம்ம தோத்துட்டோமோ, நம்ம டவுன் ஆகிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஃபீலிங் இருந்ததுன்னா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒரு பெரிய ஹெல்ப் எனக்கு பண்ணீங்க. நீங்கள் கொடுத்த அத்தனை விமர்சனங்களையும் என்கிட்ட தொகுப்பாக நான் வச்சுருக்கேன். அதை நான் படிக்கும்போது என்னால் திருப்பி முடியும்னு நான் நம்புறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான். ஸோ ஊக்கம் கொடுத்த ஊடகத்துக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். அடுத்தது தேங்கிங் லிஸ்ட் ரொம்ப பெருசு. பட் நான் என்னென்னா ரொம்ப எமோஷ்னலாக சாஃப்ட் ஸ்டோரிலாம் நான் சொல்ல போகிறதில்ல. பட் நான் கொண்டாடி இந்த நிகழ்ச்சியை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கொண்டாட்டத்தின் முதல் பகுதியை இப்போ பண்ண போகிறோம். அந்த கொண்டாட்டம் வந்து எனக்கான கொண்டாட்டம் இல்லை, கிட்டத்தட்ட நம்மளோடவே பல வருடங்களாக ஓடி ஆடி அட்டகாசம் பண்ணி எல்லா இடத்துலையும் எல்லாருக்குமே தன்னை பிடிக்கிற மாதிரி ஒரு மனுஷன் 30 வருஷம் வேலை பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரை கொண்டாடாமல் யாரை கொண்டாடுறது? 30 வருடங்கள், 575 திரைப்படங்கள், அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கும் பிஆர்ஓ அப்படின்னா ஃபஸ்ட்டு ஞாபகம் வர முதல் பேர் நிகில் முருகன். ஸோ இந்த படத்துக்கு அவர் பிஆர்ஓவாக இருக்கிறது நிஜமாகவே எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அண்ட் வி வாண்ட் டு டூ சம் ஆனர்ஸ் ஃபார் ஹிம். அதனால் கணேஷ் சார் ப்ளீஸ். வாங்க. தேங்க்யூ நிக்கில்னா. நிக்கில்னா அந்த டப்பாவில் பொண்ணு வச்ச இடத்துல பூவை வைக்கல, பொண்ணையே தான் வச்சுருக்கோம். வீட்டுக்கு போய் பிரித்து பார்க்கவும். ஓகே. அண்ட் குமார சம்பவம். இந்த குமார சம்பவம்னா என்ன அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. கேள்விகளுக்கான ஒரே விடை என்னென்னா குமரனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் தான் இந்த படம். ஸோ அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். படம் பார்க்கும்போது உங்களுக்கு இது புரியும். அண்ட் இந்த மேடையில் இருக்கிற எல்லாரை பற்றியும் நான் நிறைய பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன். பட் ப்ராபப்ளி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறதுக்கான ஒரு ஸ்கோப் நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் யார்கிட்டேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, எல்லோரும் கடைசியாக ப்ரொடியூசரை பற்றி பேசுவாங்க. நான் வந்து ஃபஸ்ட் எடுத்த உடனே ப்ரொடியூசர் பற்றி பேசிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா குமரன் மூலமாக தான் எனக்கு கணேஷ் சார்லாம் அறிமுகம். ஒரு கதையை சொல்லும்போது ஒரு 2-3 பேர் சேர்ந்து கதை கேட்குறேன். இது ஜென்ரலாக நடக்கிற ப்ராசஸ் தான். அதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் வந்து உடனே அந்த கதை டேக் ஆஃப் ஆகுது, உடனே ஓகே ஆகுது. அண்ட் கடன்னு ப்ராஜெக்ட் நகர்ந்து போகுது. அண்டு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப வேகமாக போகுது. அப்படின்னும்போது கணேஷருடைய ஒரு முடிவோடைய ஒரு வலிமை என்ன அப்படின்றது எனக்கு ஃபஸ்ட்டு அப்போ தான் புரிஞ்சிச்சு. அப்புறம் என்னென்னா, இந்த ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்குலாம் ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன். இன்டர்வல் ட்ரைனிங்னு ஒன்று இருக்கும். அதாவது 10 நிமிஷம் ஓடுவாங்க, 3 நிமிஷம் நடப்பாங்க, 1 நிமிஷம் தவழுவாங்க, திருப்பி ஓடுவாங்க, அந்த மாதிரி. ஸோ எங்கள் ப்ராஜெக்ட்டு இன்டர்வல் ட்ரைனிங் மாதிரியே நடந்தது. திடீர்னு 10 நாள் பேய் மாதிரி வேகமாக ஓடும், திடீர்னு பார்த்தா சவுண்டே இருக்காது, இப்படிலாம் நடந்துக்கிட்டே இருக்கும். நான் என்னடா இது நல்லா தானே போய்ட்டுருக்கு, ஏன் திடீர்னு நிற்குது, ஏன் இப்படி இருக்குது? இந்த மாதிரி எல்லா டைரக்டருக்கும் இருக்கிற ஒரு சின்ன கலக்கம் இருக்கும். ஏன்னா டைரக்ஷன்றது ஒரு பெரிய ஃப்ளோ. அந்த ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா அதில் எத்தனை விஷயங்களை வந்து நம்மளால் திருப்பி கொண்டு வர முடியும்னு தெரியாதுன்றதை நான் ரொம்ப தீர்மானமாக நம்புகிறேன். அப்புறம் பார்த்தா ரொம்ப தள்ளி போடுறாங்களே அப்படின்னு பார்த்து ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு ஸ்டேஜில் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, தள்ளி போடலான்ற டெசிஷனையே தள்ளி போடுறாங்களே, அந்த லெவலுக்கு இவங்க இருக்காங்கன்ற மாதிரி ஒரு டவுட் எனக்கு இருந்தது. அப்புறம் ஒரு விஷயம் என்னோடய கிரிக்கெட் கோச் ரமேஷ் சார் ஒன்று சொல்லி கொடுத்தாரு. அது அவர் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்து, அது திடீர்னு ஒரு நாள் ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னென்னா, கணேஷ் சார் வந்து இயல்பிலே இடது கை பழக்கம் இருக்கிற ஒரு மனிதர். ஸோ இந்த இடது கை பழக்கம் இருக்கிறவங்க என்னென்னா, அவங்களுடைய அப்ரோச்சே மெத்தாடிக்கலாக இருக்கும். அது நமக்கு ஸ்லோவாக தெரியும். ஆனால் அவங்க ஒரு டெசிஷன் எடுத்தாங்கன்னா
உலகமே எதிர்த்து நின்றாலும் அதை பேக் பண்ணுவாங்க, அதில் நிற்பாங்க உறுதியாக அப்படின்னு. ஸோ கணேஷ் சார் உறுதியாக நின்றதுனால மட்டும்தான் இந்த மேடையில் நான் உறுதியாக நின்று பேச முடியுது. ஸோ தேங்க்யூ கணேஷ் சார், நீங்கள் இல்லைன்னா திஸ் இஸ் நாட் பாசிபிள். அண்டு நான் ஒரு தடவையும் இந்த வானிலை பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு வெதர்மேன் சொல்லுவார், நுங்கம்பாக்கமில் இவ்வளோ மழை, மீனம்பாக்கமில் இவ்வளோ. எப்போ பார் நுங்கம்பாக்கத்தில் நிறைய மழை பெஞ்சதே நான் ஃபீல் பண்ணுறேன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் கணேஷ் சார் தான். அவ்வளோ நல்லவரை சத்தியமாக சினிமாவில் கூட காட்ட முடியாது. ஏன்னா இந்த ப்ராஜெக்டு நடந்த டைமில் இப்போ வரைக்கும் யாருக்கும் ஒரு பேமெண்ட் பெண்டிங் அப்படின்றது இல்லை. எல்லாருக்கும் நேரத்துக்கு அவங்களுக்கான சம்பளம், அவங்களுடைய திறமைக்கும் தகுதிக்கும் வாய்ந்த சம்பளம், யார்கிட்டையும் பார்கெயின் கூட பண்ணாமல் அவங்க கேட்குற சம்பளத்தை கொடுக்குற ஒரு எக்ஸ்ட்ராடினரியான முதலாளி. நான் உண்மையிலே சொல்கிறேன், ஒரு டைரக்டராக நான் இந்த படத்தில் ஜெயிச்சேன்னா எனக்கு இன்னொரு படம் கிடைக்கலாம், இன்னும் 2 படம் கிடைக்கலாம். ஆனால் ஒரு ப்ரொடியூசராக என் ப்ரொடியூசர் ஜெயிக்கணும்னு நான் ஏன் ஆசைப்பட்றேன்னா, அவர் ஜெயிச்சா என்ன மாதிரி ஒரு 3லேருந்து 4 டைரக்டருக்கு லைஃப் கிடைக்கும். ஐ எம் வெரி ஷுர். அந்த அளவுக்கு ஹீஸ் அவ்வளோ பேஷன் இருக்குது அவருக்கு ஒரு விஷயத்தை பண்ணுறதுல. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சது அவர்கிட்ட. அண்ட் இன்றைக்கி குமரன் வந்து எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி அப்படின்னு பேசினார் தெரியுமா. நிஜமாகவே அண்ணன் மாதிரின்லாம் சொல்ல வேணாம், அண்ணனே சொல்லியிருக்கலாம் குமரன் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி தான் அவர் வந்து குமரனை பார்க்குறாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை பார்த்தாருன்னா அவர் குமரவேல் என்னோட பாலாஜி அவனை நல்லா யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லணுன்ற ஒரே ஒரு எய்மில் தான் நான் குமரவேல் வந்து இந்த படத்தில் காமிச்சோம். அந்த கேரக்டர் வந்து குமரவேல்னாவை தவிர அவர் யாராலையுமே பண்ணியிருக்க முடியாதுன்றது தான் நீங்கள் படம் பார்க்கும்போது புரிஞ்சுப்பீங்க. அண்ட் இது ஒரு போராளியை பற்றின கதை, ஆனால் அவன் போராட்டத்தை பற்றின கதை கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இது ஒரு ஃபிலிம் மேக்கரை பற்றின கதை, ஆனால் அவன் படம் எடுத்த கதை கிடையாது. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்னுடைய பெஸ்ட்டு சிவா அரவிந்த் யார் அப்படின்னா, இந்த 16 வயது நிலையில் வந்து எல்லாரும் என்ன சப்பானின்னு சொல்கிறாங்க மயில் அப்படின்னு. நீ சப்பானி இல்லை கோபாலகிருஷ்ணன் அப்படின்வாங்க இல்லையா. அவர் பாவம் ஒரு படத்தில் நடித்தார், அந்த படம் வேறு 100 கோடி கலெக்ட் பண்ணிடுச்சு. எங்கே போனாலும் பாவம் அவரை கிளின்னு கூப்பிட்டு ஒரு தடவை எங்கேயோ ஒரு ஷூட்டிங்கில் அவரை பார்க்கும்போது பார்த்தா நல்லா பல எம்ஜிஆர் மாதிரி தகன்னு மின்றார். யார் அவருன்னா நான் தாங்க கிளி அப்படின்னு. ஐயோ இவ்வளோ அழகாக இருக்குது, எதுக்கே அதை போய் எப்படி நடிச்சிங்க அப்படின்னு நான் சொன்னேன், நீங்கள் வாங்க நம்ம பண்ணலாம். எனக்கு இந்த தமிழ் சினிமாவில் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, டைப் காஸ்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் ஒரு கேரக்டரில் ஹிட் ஆகிட்டார்னா அதே கேரக்டருக்கு திருப்பி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை உடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு படம் நடக்கணும் அவங்களுக்கு. அந்த படமாக சிவாவுக்கு இந்த படம் நடக்கும். ஏன்னா இப்போ எனக்கு நான் நடிக்கிறது நான் நிறுத்தினேன் அப்படின்னா, நான் நிறுத்தலை ஆக்சுவலாக. எப்போ பாரு என்னை பார்த்தா கார்ப்பரேட் வில்லன் அப்படின்றவாங்க. எனக்கு புரியவில்லை, கார்ப்பரேட்டில் எல்லாருமே வில்லன் கிடையாது, அவங்க என்னை பார்த்தா வில்லனாகவே கூப்பிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியல. நாய்கள் ஜாகிரதைக்கு அப்புறம் எல்லாரும் என்னை வில்லனாகவே கூப்பிட்டு இருந்தேன். எனக்கு அந்த மாதிரி படங்களில் என்னை பார்க்குறதுக்கு பிடிக்கல. அதனால தான் நான் நடிக்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணேன். பட் அது ஏதோ ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். நான் இன்றைக்கி டைரெக்ஷன்லாம் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இன்னும் நான் ஒரு ரோல் பண்ணுறதோட அது சின்ன ரோலாக இருந்தாலும் அந்த ரோலில் இன்னொருத்தரை நடிக்க வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அட்லீஸ்ட் அவங்களுடைய லைஃப்பில் நம்மளால் ஒரு சேஞ்சை கொண்டு வர முடியும்னா ஐ கேன் டூ இட். அதுக்காக அடுத்தது வினோத் முன்னா சார் கிட்ட இயல்பாகவே வந்து ஒரு சின்ன மந்தத்தன்மை இருக்கும் அவர் நடக்கும்போது எல்லாமே பண்ணும்போது. ஆனால் அவர் பண்ண கேரக்டர் வந்து அதை ரொம்ப பர்ஃபெக்டாக உள்வாங்கி பண்ணார். அண்ட் நான் ஜஸ்ட் ஸ்பாய்லர் மாதிரி ஒன்று கொடுக்குறேன். செகண்ட் ஹாஃபில் அவர் ஒரு சீன் பண்ணியிருக்காரு. அந்த சீன் நாங்கள் எத்தனை ஸ்க்ரீனிங் ஃபோக்கஸ் குரூப் ஸ்க்ரீனிங் போட்டாலும் அந்த சீனில் மினிமம் 3லேருந்து 4 பேர் கண் கலங்கி நான் பார்த்துருக்கேன். ஒரே ஷாட்டில் அந்த மனுஷன் நடித்தார். அது கண்டிப்பாக ஆடியன்ஸ் அத்தனை பேருக்கும் அது ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வி ஆல் நோ தட் ஃபிலிம். ஸோ அது அவர் லைஃபோடைய ஒரு பெஸ்ட்டு ஸ்டோரியிலாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் என்னுடைய நண்பன் வினோத் சாகர், அவன் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு க்ரூஷியல் ரோல் பண்ணியிருக்கான். இன்றைக்கி விஜய் தேவரகொண்டா கூட நடிச்சிட்ருக்கான், அதனால் அவனால் வர முடியல. பட் இந்த படம் வினோதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக அமையும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி பாலசரவணன் வந்து வேறு ஏதோ ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்காரு. பட் பாலசரவணனும் இந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய பில்லர். ஒரு படத்தில் பாலா இருந்தால் அந்த படத்தில் பாலா ஏதாவது ஒரு பண்ணுவார் அப்படின்னு ஆடியன்ஸ் யோசிக்கிற லெவலுக்கு பாலாக்கு இன்றைக்கி வந்து அந்த ஒரு பெரிய விஷயத்தை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ பாலா இந்த படத்துலையும் அதை பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாலா டேரக்டர்ஸ் ஆக்டர் அண்ட் ரொம்ப இட்ஸ் அ பிளெஸிங் டு ஒர்க் வித் பாலா கைண்ட் ஆஃப் அன் ஆர்டிஸ்ட். அண்ட் இவங்க 2 பேரும் ப்ரமோஷனுக்கு வரல. ஸோ அதனால் இவங்க மேலே எனக்கு எந்தவித கோபமோ காழ்ப்புணர்ச்சியோ அதெல்லாம் கிடையாது. என்னுடைய 2, 3, 4, 5, 7th, 8th ஃபிலிமில் நான் அவங்கள யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஒரு வேளை நடுவில் யூஸ் பண்ண வேண்டியிருந்ததுன்னா வேறு வழி இல்லாமல் அவங்கள வச்சு முதல்ல ப்ரமோஷனை ஷூட் பண்ணிட்டு அப்புறம் படத்தை ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவில் இருக்கேன். இந்த வீடியோ அவங்க பார்ப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட டைரெக்டாக நான் இதை சொல்லிக்கிறேன். பட் ஐ லவ் தெம் போத் வித் கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ அவங்க 2 பேரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை தவிர கவிதா அண்ட் தாரிணி
இவங்க 2 பேரை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ஏன்னா டெடிகேஷன் டு த கோர், அன்பிலீவபிள் டெடிகேஷன். நான் சொன்ன டைமுக்கு வருது பர்ஃபெக்டாக. இந்த சீனில் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு டைலாக் இருக்கா இல்லையா, சும்மா இருக்க போகிறேன்னா இருக்க மாட்டேனா, நான் என்ன பண்ணுறேன், இந்த யூனிவர்ஸில் நான் யார், இந்த கேள்விலாம் எதுவும் கிடையாது. அங்கே வாங்க, இங்கே பாருங்கள், இது போதும், அது தேவையில்லை, இதுக்கு மேலே பேசாதீங்கன்னா எந்த வித தி சரண்டர்ட் தெம்செல்ஃப் டு த கிராஃப்ட். அது அவங்க 2 பேரையும் இந்த படத்தில் நான் அவங்க 2 பேரையுமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நாங்கள் அவங்கள காமிச்சிருக்கோம். என் படத்தில் நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுற விஷயம், விமன் இந்த ஃபிலிமை அப்ஜெக்டிஃபை பண்ணவே கூடாது என்னுடைய படங்கள்லன்றதை நான் ரொம்ப தீர்மானமாக எப்பயுமே ஒரு முடிவெடுப்பேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த படத்தில் நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் விமன் இன் மை ஃபிலிம் லுக் வெரி பியூட்டிஃபுல், டிக்னிஃபைட் ஆஸ் விமன். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நானும் ஒரு அம்மாவுக்கு பையன், ஒரு அக்காவுக்கு தம்பி, ஒரு மனைவிக்கு கணவன், ஒரு பாட்டிக்கு பேரன். ஸோ அதனால் அவங்களும் என் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் நான் ட்ரீட் பண்ணுவேன் அவங்கள. ஸோ அவங்க 2 பேரும் இந்த படத்துக்கு அப்புறம் அடுத்த லெவல் போவாங்கன்னு நானும் நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த சைடில் வேறு யாரை விட்டேன், எல்லாரையும் பேசி முடிச்சாச்சா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நான் இன்னொன்று பாயல் பாயல் பற்றி சொல்லணும். வர்ஷா தான் பாயலை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பாயல்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, லாங்குவேஜே தெரியாமல் நாங்கள் பாட்டுக்கு ஆடிஷனுக்கு ஏதாவது ஸ்கிரிப்ட் அனுப்பணும் அப்படின்னா நான் ஸ்கிரிப்டை கொடுக்குற லெவலுக்கு எனக்கு தைரியம் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, நான் வேலி மேலே வேட்டி விழுந்தாலும் வேட்டி மேலே வேலி விழுந்தாலும் கிழிய போகிறது என்னமோ வேட்டி தான்ற மாதிரி ஏதோ ஒரு டைலாக் எழுதி கொடுத்து இந்த பொண்ணத்தை ரொம்ப சீரியஸாக ஆடிஷன் எடுத்து பியூட்டிஃபுல்லாக பண்ணி அமைச்சா. நான் எனக்கு மோர் தென் எனிதிங் எல்ஸ் பாயலோடைய அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் த கிராஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த விஷயம் பிடிச்சதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ண, சரி கூப்பிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னோடனே ஷி வாஸ் வெரி அட்டென்டிவ். அண்ட் எனக்கு என்னென்னா, குமரனும் பாயலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. ஆக்சுவலி இப்போ நீங்கள் பார்க்குற இல்லை எந்த கேரக்டருமே இந்த படத்தில் இந்த கேரக்டரை நகர்த்திட்டிங்கன்னா இந்த படத்தோட கதை நகரவே நகராது. ஸோ பாயலோட கேரக்டர் இஸ் அ வெரி சென்ட்ரிஃபியூகல் கேரக்டர். இட் இஸ் நாட் லைக் அ டிபிக்கல் ஹீரோயின் கேரக்டர். இட் ஹஸ் காட் ஸோ மச் டெப்த் இன் டு இட். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயல் பண்ணுறது தான் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ன்றது தான் உண்மை. ஸோ அந்த லெவலுக்கு ஒரு விஷயம் பாயலால் இந்த படத்தில் நடக்கும். அதனால் பாயலுக்கு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் காத்துட்ருக்கு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. அவங்களுக்கு பாயல் ராதாகிருஷ்ணான்னு பேர் வச்சதுக்கப்புறம் ட்ராவல் ராதாகிருஷ்ணா அப்படின்னு நாங்கள் பேர் வச்சிட்டோம். ஏன்னா அவங்க ஷூட்டிங்க்கு வேறு படங்களுக்கெலாம் போவாங்க, தெலுங்கு கன்னடெல்லாம் போவோம். திடீர்னு பார்த்தா நாங்கள்லாம் இங்கே நாயா பேயா லொக்கேஷன் பார்க்க சுற்றிட்டு இருப்போம். சார், ஐ எம் கோயிங் ஆன் அ சோலோ ட்ரிப் டு ஸ்வீடன் சார் அப்படின்வாங்க. இங்கே அவனுக்கு காண்டாக இருக்கும். அம்பத்தூர் பக்கத்தில் நாங்கள் பார்த்துன்னு இருக்கிறோம், நீ என்னடா நான் ஸ்வீடன் போகிறேன்ற மாதிரி. ஆனால் என்னென்னா, ரொம்ப அட்வென்ச்சர் ஃப்ரீக், பட் ரொம்ப ரொம்ப சின்சியரான டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். இவங்களுக்கு பெரிய வருங்காலம் தமிழ் சினிமாவில் நல்ல சவுத் இண்டியன் சினிமா கொடுக்கட்டும்னு நினைக்கிறேன். அடுத்தது தேவா அண்ணன், நான் உங்களை மிஸ் பண்ணிடக்கூடாது. தேவா அண்ணன் ஒரு கார்டியன் ஏஞ்சல். அவரும் எங்களுக்கு, அதாவது தூரத்தில் தேவா அண்ணன் எங்கேயாவது நின்றுந்தார் சிரிச்சிருந்தாருன்னா அன்றைக்கி ஏதோ அவர் ஹாப்பியாக இருந்தாருன்னா அது ஏதோ நல்லா நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ தேங்க்ஸ் தேவா அண்ணன். ஒரு பெரிய சீனியர் பர்சன், எவ்ரிடே எங்களை ப்ளெஸ் பண்ணுறதுக்காகவே வரா மாதிரி இருக்கும். அண்ட் ராகேஷ், எங்களுடைய இபி, அவரோட டீம் அன்பிலீவபிள். ராகேஷை நீங்கள் யார்கிட்ட வேணால் பேச வைக்கலாம், அந்த மாதிரி ஒரு மனுஷன். சூப்பர் ராகேஷ் சார். அண்ட் ராம் அண்ட் மோகன் அண்ணா, மேனேஜர்ஸ் 2 பேரும் எக்ஸ்ட்ராடினரி. ஸோ இதை தவிர நான் வேறு யாரெல்லாம் சொல்லணுன்னா, நான் டிசைன் பண்ண சந்தோஷ், அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. நான் யாரையாவது விட்டுருந்தா மன்னிச்சிடுங்க. அண்ட் ஃபைனலாக நான் குமரன் பற்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். குமரன் பற்றி சொல்கிறதுக்கு என்கிட்ட பெரிய ஸ்கிரிப்டெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் சொல்லணும்னு நினச்ச ஒரு மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா, குமரன் நான் லக்கி மேன் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி, அண்ணா எனக்கு என்னை லான்ச்சுக்கு ஸ்கிரிப்ட் தேடிட்டு இருக்காங்கண்ணா, உங்ககிட்ட ஏதாவது ஸ்கிரிப்ட் இருக்கா அப்படின்னு. நானே லான்ச் ஆனேன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் குமரன் எனக்கு ஃபோன் பண்ணி என்னை லான்ச் பண்ணணுன்னு சொல்கிறேன். நான் சரி அதெல்லாம் இருக்குது பார்த்துக்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் ஒரு கதையை சொல்கிறேன். அந்த கதை டேக் ஆஃப் ஆகுது. அங்கேருந்து தேர் இஸ் நோ லுக் பேக். குமரனுக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னால், குமரன் நல்லா வரணும்னு நினைக்கிற நிறைய பேர் குமரனை சுற்றி இருக்காங்க. இன்றைக்கி அதுதான் இந்த உலகத்தில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி தட் குமரனுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. அண்ட் சச் அ டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். எத்தனையோ இடத்துல குமரனால் காமெடி பண்ணியிருக்க முடியும், எத்தனையோ இடத்துல குமரனால் கவுண்டர் கொடுத்துருக்க முடியும். ஆனால் கிராஃப்டை முன்னாடி வச்சுட்டு தன்னுடைய கேரக்டரை பின்னோக்கி கொண்டு போகிறது, அவனால தான் இந்த படமே அசம்பிள் ஆனாலும், எனக்கு ஒரு 4 பாட்டு வைங்க 2 ஃபைட் வைங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் எதுவுமே சொல்லாமல் ஒரு கம்ப்ளீட் சரண்டர் டு த கிராஃப்ட் அப்படின்றது குமரனால் பண்ண முடியும்.
நான் பெரிய நடிகருக்கும் உயர்ந்த நடிகருக்கும் ஒரு வித்தியாசம் படித்தேன் ஒரு இடத்துல. என்னடா பெரிய நடிகர் யாருன்னா பெரிய பெரிய சம்பளங்கள், பெரிய ப்ராஜெக்ட், பெரிய டைரக்டர்ஸ், பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ், இப்படி படம் பண்ணுறது, அதுதான் பெரிய நடிகர்களுடைய வேலை அப்படின்னு படித்தேன். ஆனால் உயர்ந்த நடிகன் யார் அப்படின்னா, ஒரு கதையில் தன்னுடைய கேரக்டர் என்னவோ அந்த கேரக்டருக்காக தன்னை எந்த கேள்வியும் கேட்காம ஒப்படைக்கிறதுன்னு. அந்த வகையில் பார்த்தா குமரன் ஒரு மிக உயர்ந்த நடிகன் அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா வருங்காலம் குமரனை வந்து இன்னும் பெருசாக கொண்டாடணும். அதுக்கான எல்லா விஷயமும் குமரன் கிட்ட இருக்குது. நான் குமரன் கிட்ட சாரி ஒன்றே ஒன்று தான் கேட்பேன். எனக்கு குமரனோட டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். குமரனோட ஃபேன்ஸுக்கும் குமரனோட டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் அதை வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்து வைக்க முடியாமலாம் இல்லை. நான் வைக்கிறேன்னு சொல்லி குமரன் இல்லைனா இந்த படத்தை நம்ம வந்து டிஸ்டார்ட் பண்ண வேணாம், நம்ம அதை பண்ண வேணான்னு சொன்ன அந்த பெருந்தன்மை குமரனுக்கு. தனக்கு எது ரொம்ப பெஸ்ட்டாக வருமோ அதையே ஒருத்தன் ஒரு படத்துக்காக வேண்டாம் இந்த படம் நல்லா வரணும்னு தூக்கி போடுறானோ அந்த மனசு, அந்த ரினவுன்சிங் மனசு வந்து அவனை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு ரொம்ப பெருசாக கொண்டு போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு என்னுடைய ஒரே வேண்டுகோள், இந்த படத்துக்கு நான் திரை முயற்சின்னு ஏன் போட்டேன்னா, நான் லக்கி மேனுக்கே இதை போடணும்னு நினச்சேன், அது போட முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முயற்சி அப்படின்னு ஏன் போடுறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் தான். நான் சினிமா எடுக்கணும்லாம் என் வாழ்க்கையில் வரல. நான் என் வாழ்க்கையில் நடந்த எல்லாமே எனக்கு வந்து என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே அதிசயமான சம்பவங்களாக இருக்குது. நான் ஒரு ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல் ஆக வேண்டியவன், கடைசியில் டைரக்டர் ஆகி கிட்டத்தட்ட ரேடியோ ஜாக் என்னென்னமோ நடந்திருக்கு என் வாழ்க்கையில். பட் இந்த ஒரு வேலைக்காகவே வந்து இன்னமும் இதற்கான வாய்ப்பு கிடைக்காதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கும்போது எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குது, ஏதோ இறை அருள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வணங்கும் முருகன் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருள். ஸோ அதனால் நம்ம பண்ணுற எல்லாத்தையுமே முயற்சினே போடுவோம். ஸோ அந்த முயற்சி என்னோடய முயற்சியாக இருக்கட்டும், அது நல்லா இருந்தால் திரைப்படம்னு மக்கள் கொண்டாடட்டும் அப்படின்ற ஒரே ஒரு ஆசை தான் எனக்கு. ஸோ முயற்சி என்றைக்குமே என்னை திருப்பி இன்னொரு முயற்சி பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். நான் இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டேன்னா அதுக்கப்புறம் பண்ண முடியாதுன்றதுக்காக தான் போடுறேன். அண்டு கடவுளுடைய அனுகிரகம் இந்த ப்ராஜெக்டில் இருக்குது அப்படின்றத நான் எங்கே உணர்ந்தேன் அப்படின்றத சொல்லி இன்றைக்கி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். லக்கி மேனுடைய முதல் டைட்டில் கந்தன் கருணை அப்படின்னு வச்சோம். பட்டு அந்த டைட்டில் கிடைக்கிறதுக்கான நிறைய சிக்கல்கள் இருந்ததுனால தான் லக்கி மேன்னு வச்சோம். நான் அடிப்படையில் நான் ஒரு முருக பக்தன். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் பாம்பன் சுவாமிகள் டெம்பிள் போயிட்டுருக்கும்போது முருகன் கிட்டே போயிட்டு டைட்டிலே வைக்க முடியலப்பா என்ன பண்ணுறதுன்னு ஏதோ மனசு வருத்தப்பட்டு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகன் எனக்கு எப்படி அமைச்சு தரான் அப்படின்னா, நான் எடுக்க போகிற படம், அடுத்த படத்தோடைய பேர் குமார சம்பவம் அப்படின்னு ஒரு டைட்டில். அந்த டைட்டில் கூட ஸ்ரீனி சார் சொன்னது தான். இந்த படத்துடைய ஃபைனல் அவுட்புட் நான் மட்டும் டிசைட் பண்ணல, கணேஷ் சார், ஸ்ரீனி சார், குமரன், அப்புறம் ரவி சார் எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்ணது தான் எங்களுடைய ஃபைனல் அவுட்புட். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறேன்ற ஒரு ஃபீலிங்கை அவங்க எனக்கு கொடுக்கல. நான் என்னோடய ஃபேமிலிக்கு ஒர்க் பண்ணுறேன்ற ஒரு ஃபீலிங்கை அவங்க எனக்கு கொடுத்தாங்க. எந்த டைரக்டரும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த மாதிரி பேச மாட்டாங்க. நான் சொல்கிறேன்னா என்னை எந்த அளவுக்கு அவங்க ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது இந்த கதைக்கு வரேன். இப்போது படத்துடைய பேர் குமார சம்பவம், அடுத்த படத்துடைய பேர். அந்த படத்தில் ஹீரோ யாருன்னா குமரன், கூட குமரவேல், கூட ஜிஎம் குமார் அண்டு காமெடியன் பால சரவணன். எல்லாத்துக்கும் மேலே இந்த ப்ரோக்ராம் இவ்வளோ சிறப்பாக நடக்கிறதுக்கு காரணம் எங்கள் அண்ணன் நிக்கில் முருகன். இதுக்கு மேலே இதுக்கு மேலே நான் முருகன் கிட்ட கேட்கவே முடியாதுன்ற லெவலுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. நான் ஆடியன்ஸ்க்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நல்ல திரைப்படங்களை நீங்கள் ஊக்குவிக்கிறதுக்கு என்றைக்குமே மிஸ் பண்ணதில்லை. ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு படம் எப்படி இன்றைக்கி வந்து பல நம்பிக்கையான கதவுகளை திறந்து விட்டுருக்கோ, குமார சம்பவம் மாதிரியான படைப்புகளுக்கும் அதே ஆதரவு கொடுக்கும்போது அது மிகப்பெரிய வாசல்களை, மிகப்பெரிய கிரியேட்டர்ஸை, மிகப்பெரிய நடிகர்களை கொண்டு வரும். அந்த ஒரு வேலையை நீங்கள் கண்டிப்பாக ஆடியன்ஸ் பண்ணுவாங்க. அண்டு கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ப்ரெஸ்ஸை ரொம்ப பெருமைப்படுத்துகிற ஒரு படமாக இது இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய ஃபேமிலியோட, உங்கள் குழந்தைகளோட நீங்கள் வந்து பார்க்குற ஒரு ரொம்ப ரொம்ப கண்ணியமான, நேர்மையான, ரொம்ப என்டர்டெய்னிங்கான, என்ஜாயபுளான படமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக ஆடியன்ஸ்க்கு என்னோடய ஒரே ரிக்வெஸ்ட் என்னென்னா, இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த படம்லாம் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். லக்கி மேன் பார்த்துருங்க, யாத்திசை பார்த்துருங்க. ஏன்னா ஒரு நல்ல படம் கொடுத்த டைரக்டரும் நல்ல படம் கொடுத்த ப்ரொடியூசரும் சேர்ந்து இன்னொரு நல்ல படம் தான் கொடுப்பாங்கன்னு நீங்கள் நம்புறதுக்கு அது ஒன்று தான் ஒரே வழி. சரியா? வேறு நாங்கள் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அண்டு எண்டிங்காக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு இருக்கோம். அது என்ன அப்படின்னா, நான் முன்னுக்கு வரும்போது என்னை தட்டி கொடுக்கறதுக்கோ
என்னை வந்து வழி நடத்துறதுக்கோ ரொம்ப பேர்லாம் இல்லை, கைப்பிடிச்சு தூக்கி விடுறதுக்கு. இன்னி வரைக்கும் எனக்கு ரொம்ப சோல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது என்னுடைய அருமை நண்பர் மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ். ஸோ ஜிவி பிரகாஷ் சொல்லி தான் இந்த படத்தில் சக்தி பாலாஜின்னு ஒரு சூப்பர்பான ஆக்டரை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அவர் 2-3 படம் நடிச்சிருக்காரு. அவர் இறுதி சுற்று, அதுக்கப்புறம் வந்து சூரரை போற்றுலலாம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் நான் கூப்பிட்டேன்ன உடனே வந்து ஒரு பியூட்டிஃபுல் விச்சுன்னு ஒரு கேரக்டர் பண்ணார். ஸோ ஜிவி சொன்னால் அது கரெக்டாக இருக்கும்னு நம்புகிற ஒருத்தர் தான். ஸோ ஜிவி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம், என்றைக்காக இருந்தாலும் நீ உன்னோட வேலையை பண்ணிகிட்டே எங்கேயாவது யாராவது ஒருத்தர் நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய ஊக்கம் எனக்கு கொடுத்த நண்பர் ஜிவி தான். ஸோ இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே அது இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ ஒரு 20 ஆண்டு கால நட்பு எங்களுது. அந்த மாதிரி ஜிவி எனக்கு கொடுத்த ஊக்கம், எனக்கு நல்ல டைம் வரும்போதெல்லாம் ஜிவி வந்து கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து எனக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். ஸோ ஒருத்தருக்கு நல்ல டைம் வருது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ குமரனுக்கு நல்ல டைம் வந்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆன் தட் நோட் ஐ ரியலி வாண்ட் டு விஷ் குமரன், உனக்கு நல்ல டைம் வந்துருச்சு. அந்த டைம் இங்கேருந்தே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஆதி கொஞ்சம் கொடுக்குறியா? ஸோ வித் ஆல் லவ் அண்ட் அஃபெக்ஷன் குமரன். அண்ட் இதுக்கப்புறம் என்னுடைய அவுட்டோர் ப்ரொமோஷன்ஸில் உறுதுணையாக இருக்கக்கூடிய விஜய் செல்லையா, ஸ்ரீதர், அண்ட் எங்களுடைய டிஜிட்டல் ப்ரொமோஷன்ஸில் பட்டையை கலப்புற என் தலைவர் சித்தார்த், இவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரஸ் அண்ட் மீடியா, தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். அண்டு கண்டிப்பாக குமார சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படைப்பாக கொடுக்கறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கோம். உங்கள் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட் எவர் யூ ஆர் கோயிங் டு கிவ் டு அஸ். தேங்க்யூ. ஓகேப்பா, இங்கே